சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியோட இன்னைக்கு பௌர்ணமி பூஜை. இன்னைக்கு ஐயனுக்கு நம்ம அங்கே போக முடியல, அன்னதானம் கொடுக்க சொன்னதுனால அன்னதானம் கொடுக்க போகிறோம். பூஜை முடிஞ்சு பூஜைகள் நடக்க போகுது. ஐயனுக்காக இந்த செய்யக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாமே உங்களுக்கானது. எல்லாம் யாரெல்லாம் செல்விகிட்டையும் என்கிட்டையும் சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் நல்லதா நடக்கணும், நல்லதா செய்யணும். ஐயா கிட்ட எப்போ நானும் அவரும் வேண்டுறது அதுதான். இதே தான் நாங்கள் வேண்டிட்டு இருக்கோம். எங்கள் வீட்லேயும் பிரார்த்தனை இருக்குது, இல்லைன்னு இல்லை. என் தங்கை வீட்லேயும் பிரார்த்தனை இருக்குது. அதே மாதிரி என் உடன்புறவா சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்க வீட்லேயும் பிரார்த்தனைகள் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ அதை பூரா நீங்கள் கொடுத்த உதவியோடு அன்னதானம் செய்து கொண்டு ஐயனுடைய பாதங்களில் சமர்ப்பிச்சிடுறோம் இன்னைக்கு. சரிங்களா? இந்த பௌர்ணமி பூஜை ஐயனுடைய அனுமதியோடு நடைபெறுகிறது. வாங்க பூஜையை அருமையா பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். இந்த தீர்த்தம் நம்ம அங்க கோம்பைக்காடுல இருந்து கொண்டு வந்தது, பிளஸ் நம்மளுடைய அம்மா ரெடி பண்ண தீர்த்தம் இது ஐயனுக்காக. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் சரணம். ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி. ஐயனுக்கு நல்ல குளிப்பாட்டி ஐயனை நல்ல பூஜை பண்ணுவோம் அருமையாக. ஐயன் மனம் குளிர்ந்தால் நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் தீரும். அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷமும் கூட. சரிங்களா? முதல்ல மஞ்சளாபிஷேகம். ஐயனுக்கு எந்த இதுக்கு செஞ்சாலும் முதல்ல மஞ்சள் தான் நம்ம செய்யணும். ஐயனுக்கு மஞ்சளாபிஷேகம். ஐயன் குளிர்ந்து போகணும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைங்கய்யா. என்கிட்ட சொல்கிறவங்க பிரச்சனைலாம் தீர்த்து வைங்க ஐயா. உங்களை நம்பி எங்ககிட்டையும் ஐயா நாங்கள் சொன்னால் ஐயா கேட்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம்தான் ஐயன் எங்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். எல்லாரும் சொல்லும்போது ஐயா நீங்கள் வேண்டும் போது எங்களுக்கு நடக்குதுயான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு அங்கீகாரம் ஐயன் எனக்கு கொடுத்தது. அதே மிகப்பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகு. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி, என் ஐயனை போற்றி, என் அப்பனை போற்றி, பரபிரம்மே போற்றி, நமச்சிவாயம் போற்றி, ஐயனை கணக்கன்பதியை போற்றி. நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுவது எல்லாம் என்ன? எங்ககிட்ட சொல்றவங்களுடைய அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றிட்டே இருக்கீங்க, எதையும் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. சர்க்குருவே சரணம். மஞ்சளாபிஷேகத்தோட தீபாராதனையை எடுத்துக்குங்க, ஒத்திக்குங்க. கண்ணில் என்ன வேண்டணுமோ வேண்டிக்குங்க. 100% உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சர்க்குருவே சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் கணக்கன்பதியே சரணம். இந்த ஐயனுக்காக இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கோவையிலிருந்து என் அன்பு சகோதரி சாவித்திரி. கீழே வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம இருந்தது. அவங்க இதை கொடுத்து அண்ணா அதை பண்ணி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சு பண்ணுங்கண்ணா, இதுதான் நல்லா இருக்கும், சிவனோட அம்சம் அப்படின்னாங்க. ஐயனும் சிவனோட அம்சங்கிறதுனால என் தங்கை கொடுத்ததை ஏற்று இதை செய்யறோம். சாவித்திரி குடும்பத்தார் கண்டிப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும். சர்க்குருவே சரணம். திருமஞ்சன அபிஷேகம் நடக்கும்போது திருமணம் நடக்கலன்னு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க இல்லையா? நம்ம வீட்லயும் பெரியவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமான ஒரு பிரார்த்தனையா இது இருக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். திருமஞ்சனை என்னைக்குமே ஐயனுக்கு நம்ம கொடுக்கும்போது ஐயன் நமக்கான திருமண விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அதனால் நிச்சயமா நமக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நீங்க எல்லாரும் என்னென்ன வேண்டணுமோ ஐயன்கிட்ட தயவு செஞ்சு வேண்டிக்கிங்க, எந்த குறையும் வராது. ஐயா சிரிச்சுட்டு இருக்காரு. சர்க்குருவே ஞான வள்ளலை கணக்கன்பதியை போற்றி போற்றி. நாங்கள் செய்யும் இந்த பூஜையை மனமாற ஏற்று எங்களிடம் எல்லோரும் யாரெல்லாம் கேட்டாங்களோ, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கருணை கூர்ந்து சரி செய்யணும் ஐயனே, சரி செய்யணும் ஐயனே, சரி செய்யணும் ஐயனே. எடுத்துக்குங்க, ஒத்திக்குங்க. உங்க வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீரட்டும், எல்லா விஷயங்களும் திருமணங்கள் நடைபெறட்டும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சர்க்குருவே சரணம், 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 சர்க்குருவே சரணம். குடும்பம் எல்லா குடும்பம் பாலா பொங்கணும். இந்த பாலாபிஷேகம் நம்ம செய்யறதுனால எல்லோரு குடும்பங்களிலும் பாலாக பொங்கணும். செல்வி சொல்லிட்டாங்க, பாலா பொங்கும். ஐயன் சந்தோஷப்பட்டு உங்களுடைய எல்லா கோரிக்கையிலும் நிறைவேறட்டும். வாங்க பாலாபிஷேகம் பார்க்கலாம்.
சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். சர்க்குருவே பாலாபிஷேகம் பண்றோம் ஐயனே, ஞான வள்ளலே, கணக்கன்பதியே, என் அப்பனே, எல்லாருக்குமான பிரார்த்தனையை உங்களிடத்துல நாங்கள் வைக்கிறோம், மனசார வைக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்ற வேண்டும் ஐயனே. ஐயனே சர்க்குருவே ஞான வள்ளலே போற்றி. சர்க்குருவே சரணம். பாலாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அபிஷேகத்தை பாருங்க. ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுக்கு எப்பயுமே அவர் சிரிச்சிட்டு இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, எப்பயுமே இருப்பாரு நாங்க பண்ணும்போது. ஐயனே வேண்டுபவர்களுக்கு வேண்டியதாக கொடுங்கள் ஐயனே, எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும். சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். எல்லாம் எடுத்துக்கங்க, தீபாராதனையை கண்ணில் ஒத்திக்குங்க. உங்க குடும்பத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வேண்டிக்குங்க. வர முடியாதவங்க மனசார வேண்டுங்க. சர்க்குருவே சரணம் 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 சர்க்குருவே சரணம். இளநீர் அபிஷேகம் தொட்டுக்குங்க, தொட்டு கொடுங்க எல்லாரும். ஐயன் ஞான வள்ளலுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வோம், குளிர வைப்போம். இளநீர் அபிஷேகம் செய்யும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் தீருது. கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வாங்க ஐயனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வோம், சரிங்களா? சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குரு சரணம் சர்க்குருவே. ஐயனே ஞான வள்ளலே போற்றி, ஞான வள்ளலே போற்றி, கணக்கன்பதியே போற்றி, பரபிரம்மே போற்றி. ஐயனே வேண்டுவதெல்லாம் வேண்டுவதாக கொடுங்க ஐயா. தயவு செஞ்சு நாங்கள் என்ன உங்கள் பிள்ளைங்கள் தப்பு தண்டை இது பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சு எல்லாருக்குமான அதை பிரார்த்தனையா தயவு செஞ்சு கொடுங்க ஐயா. எல்லார் வீட்லேயும் நல்லதே கொடுங்க ஐயா. சர்க்குருவே சரணம். இளநீர் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுக்கு. ஐயனே ஞான வள்ளலே, சர்க்குருவே, என் அப்பாவே, பரபிரம்மே, என் கணக்கன்பட்டி நாதனே, நாங்கள் வேண்டுவதையா நீ கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை, அதே மாதிரி எந்த குறையும் வைக்க மாட்டாரு. தயவு செஞ்சு நம்ம நம்ம மக்கள் எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க, இந்த பூஜையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் ஐயனா, அதுதான் எங்களுக்கு ஆசை. சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். ஐயா எல்லாத்துக்கும் நல்லதே கொடுக்கும். சர்க்குருவே சரணம் எடுத்துக்குங்க, தீபாராதனையை ஒத்திக்குங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். சர்க்குருவே சரணம். ஐயா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். இது முடிச்சுட்டு அடுத்து சந்தனாபிஷேகம். வாங்க சந்தனாபிஷேகத்தை பார்க்கலாம். சந்தனாபிஷேகம் ஐயனுக்கு நீங்க எடுத்த போடணும். சந்தனாபிஷேகம் நீங்க பண்ணுங்க. சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். எல்லாத்துக்கும் நல்லதே கொடுங்க ஐயா. கஷ்டத்தை நீக்கணும், எல்லாத்துக்கும் நல்லதே கொடுப்பேங்க தெரியும். இருந்தாலும் என்னோட கோரிக்கை நான் சொல்லிதான் ஆகணும் உங்ககிட்ட. நீங்கள் எங்கள் மாமா இல்லை, சொல்லிதான் ஆகணும் ஐயா. எல்லா விஷயங்களும் தெரியும், தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். எல்லாரும் சொல்கிறவங்க விஷயத்தை போற கேளுங்க, செஞ்சு கொடுங்க, முடிச்சு கொடுங்க. அவங்க சொல்கிற நன்றி வார்த்தை போர் உங்களுக்கு தான் சேரும். எங்களுக்கு இல்லை, நாங்கள் வெறும் கருவி தான். எங்கள்கிட்ட சொல்றது ஒன்றுமே என்ன, நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மானிட ஜென்மம், மானிட பதர்கள் தான். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஞானம் இல்லை. அதனால நாங்கள் உங்ககிட்ட வேண்டுறது கருணை கூர்ந்து நையனே ஞான வள்ளலே கணக்கன்பதியே தயவு செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுங்க. சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே போற்றி, என் ஐயன் பரபிரமனே போற்றி, ஞான வள்ளலே போற்றி. ஐயா பழனிச்சாமி ஐயா, எங்கள் அப்பா எல்லாருக்கும் கேட்கறதே கொடுங்க ஐயா. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ வேண்டாங்க உங்களுக்கு எல்லாரும் எல்லாதா கொடுங்க ஐயா தயவு செஞ்சு. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். தீர்வாரம் எடுத்துக்கங்க, கண்ணில் ஒத்திக்குங்க தயவு செஞ்சு. உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகளோ அத்தனையும் இன்றோடு அடியோடு தீரும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலையே வேண்டாம். வாங்க சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம். அழகா அற்புதமாக பண்ணிட்டாங்க செல்வி. எவ்வளோ அற்புதமாக ஐயனுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க. பௌர்ணமி பூஜையில் பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கு. கண்கொள்ளா காட்சி. எங்களால் முடிஞ்சது சாமி, உங்களோட உதவியோட ஐயனுக்கு இன்னைக்கு சந்தனாபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணி ஐயன் சிரிக்கிறார். பார்க்கும்போதே அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, குதூகலமா இருக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதான்
நம்மளுடைய ஆசை. அப்பா செஞ்சாலும் ஐயா தான் இயங்குறாரு. ஐயானாலதான் எல்லாம் செய்ய முடியுது. இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். சர்க்குருனாலதான் எல்லா விஷயமும், இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலே, கணக்கன்பதியே, என் அப்பனே, எல்லாம் வல்ல பரபிரமே, எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்து உங்களை வேண்டுபவருக்கு வேண்டுவதாக தந்து எல்லாருடைய வீட்டிலையும் போய் நீங்கள் காட்சி கொடுத்து அவங்க மனசில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடி எதையும், கடன் பிரச்சனை எது இருந்தாலும் தீர்ந்து, சண்டை போடுறவங்க வீட்டில் எதையும் தீர்த்து வச்சு, மேலும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, திருமணம் ஆகலைன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நான் உள்பட. அதனால் கருணை கூர்ந்து கொஞ்சம் நிச்சயமாக நம்ம மக்களுடைய எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்று இந்த பூஜையை நீங்கள் சத்தியமாக நல்லபடியாக நீங்கள் ஏற்றிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். செல்வி நானும் மனசார சந்தோஷமாக அதை செய்கிறோம். அதனால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். நாங்க சர்க்குருவே சரணம். கருணை கூர்ந்து எடுத்துக்குங்க. ஐயனுடைய கருணை, ஐயனுடைய அந்த அருள், பரபிரமத்தினுடைய அருள் உங்கள் வீட்டில் நிலைச்சு நிற்கும். நீங்கள் வேண்டிய அத்தனையும் அப்படியே நடக்கும். யாரெல்லாம் இந்த பூஜைக்கு கை கொடுத்தீர்களோ அத்தனை பேர் வீட்டிலும் மங்களமே உண்டாகும், எந்த கஷ்டமும் இருக்காது. ரொம்ப சந்தோஷம். இந்த பூஜை இனிதே நிறைவு பெற்றது. மீண்டும் ஐயனுடைய அடுத்த அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது செல்வி பாலா. சர்க்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.